ஹாய் சார், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பியர் பெட் லக்கி பியர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஏர்னிங்ஸ் எடுக்க. அதாவது நீங்கள் ஒரு நல்ல சைடு இன்கமும் ஒன்று கொஞ்சம் அமௌண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இன்டர்ஃபேஸை விட்டுருவோம். அடுத்தது கார்டு அப்படிங்கிற இன்டர்ஃபேஸுக்கு போனீங்க அப்படின்னா, லக்கி பியர் கார்டு. ஸோ அது லக்கி பியர் கார்டாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ லக்கி பியர் கார்டு கலெக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ இன்கம் உங்களுக்கு அதிகமாகும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நியூவாக வந்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு லக்கி பியர் கார்டு, அதாவது ரூ. 255 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு லக்கி பியர் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1.2 டைமண்ட் மைனிங் ஆகும். 1.2 டைமண்ட் அப்படிங்கிறது, ஒரு டைமண்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 35. 1.2 அப்படிங்கிறது ஒரு ரூ. 40 வச்சுக்கோங்க. ஸோ 35 to 40 போகும். ரூ. 40 வச்சுக்கோங்க. ஸோ ரூ. 40 ஒரு நாளைக்கு உங்களுக்கு மைனிங் ஆகும். நீங்கள் போட்ட அமௌண்ட்டு 1 வீக்கில் எடுத்துடலாம். அதுக்கு மேலே வரதெல்லாம் ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. ஸோ இதுக்குள்ளே, அதாவது இது எப்படின்னா, ஒரு மாதம் 2 மாதம் முடிஞ்சிருமா அப்படின்னு கிடையாது. இது லைஃப் லாங் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு டைமண்ட் மைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆப் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா 2 வீக் ஆயிடுச்சு லான்ச் பண்ணி. இதுக்கு முன்னாடி நீங்கள், அதாவது லான்ச் பண்ண உடனே நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த ரூ. 255 கட்ட தேவையில்ல. உங்களுக்கு அது ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ரூ. 255 பே பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வேணும் அப்படின்னா அப்படி வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்வைட் பண்ணி, அதாவது நீங்கள் 10 பேருக்கு இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ் கார்டு கிடைக்கும். அதாவது ஒரு லக்கி பியர் கார்டு கிடைக்கும். சரி, வாங்க அடுத்தது பார்ப்போம். கீழே வந்தீங்க அப்படின்னா கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேட்டில் ராயல் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. அது எப்படி விளையாடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அது உள்ளே கிளிக் பண்ணி போய்க்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பெட் பண்ணணும். 8 ரூம்ஸ் இருக்கும். நம்ம எந்த ரூம் மேலேயுமே பெட் பண்ணணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா டீ ரூம் அதில் பெட் பண்ணுறேன். அதாவது ஒரு டைமண்ட் அதில் நான் பெட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் 10 டைமண்ட் பெட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைமண்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு டைமண்ட் பெட் பண்ணீங்க அப்படின்னா 0.10 டைமண்ட் அப்படின்னு கிடைக்கும். வெயிட் பண்ணுங்க, சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 8 ரூம் இருக்குது. ஒரு கரடி ஒன்று வரும். ஸோ எந்த ரூமுக்குள்ளே போய் கில் பண்ணுதோ அந்த இருக்கிற டைமண்ட் கிடைக்காது. ஸோ நம்ம ரூம் வந்து நமக்கு அந்த ஒரு டைமண்ட் போயிடும். 8 பாசிபிலிட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரூம் உள்ள நம்ம எடுத்துச்சோம். இதே நீங்கள் ஒரு இன்கம் கண்டிப்பாக எடுக்கலாம். இது ஒரு நல்ல இன்கமாகவே கிடைக்கும். ஸோ நான் போட்டது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் போட்டேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அது 33.23 இருக்குது. அதாவது 33.23 டைமண்ட் மேலே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நான் வெளியே வரேன். இப்போ எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 34.33. ஸோ 0.10 எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கேம் தான். அடுத்தது மிஸ்டி பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எப்படி நம்ம ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் 50 காயின் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மிஸ்டி பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ரெஃபர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 10 ரெஃபர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மிஸ்டி பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயும் ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். இது நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30 டைமண்ட் இதுலேருந்து எடுத்திருக்கேன். 30 டைமண்ட் மீன்ஸ் ஒரு 1500 இதுலேருந்து எடுத்திருக்கேன். ரெஃபர் பண்ணி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி மட்டும். அடுத்தது எப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே தான் கொடுத்துருப்பாங்க மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ரெஃபரல். வெயிட் பண்ணுங்கள். மை லக்கி பியர் அப்படிங்கிறது உங்களுடைய மேலே கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா கார்டு. அது நீங்கள் 250 கொடுத்து பை பண்ணிங்க அப்படின்னா ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ரெஃபரல் அதிகமாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ மைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டைமண்ட் மைன் ஆகுது. 3 டைமண்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 120 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ 120 ரூபா எனக்கு டெய்லியும் நான் எந்த வேலையும் செய்யாமல் மைனிங் ஆகுது. அதாவது நான் இன்வெர்ட் பண்ணி மட்டும். ஸோ நான் அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருந்தாலும் எனக்கு இந்த அமௌண்ட் மைன் ஆகும். ஸோ அவ்வளோதான் இது மைன் ஆகுறது. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் கீழே ரெஃபர் பண்ணி பார்த்தீங்களா அவங்க இது. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ அடுத்தது விட்டுருங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியூஸ் ஃபீட் ஆகிற மாதிரி நியூஸ் தான் இருக்கும். அந்த ஆப்பை பற்றின நியூஸ் தான் இருக்கும். அடுத்தது மார்க்கெட். ஸோ அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்கள் டைமண்ட் பை அண்ட் செல் பார்த்திங்க அப்படின்னா இதில் வரும். ஸோ இதை நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னா இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட நான் அதை பை பண்ணிட்டு உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிடுவேன். ஸோ மீங்கிறது அதே மாதிரி தான். ஸோ நம்ம எப்படி அந்த லக்கி பியர் கார்டு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா,
இதில் 10 ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி அந்த கார்டு எடுக்கிறது அப்படின்னா மீக்கு போய்க்கோங்க. மீக்கு போயிட்டு கார்டு பேக்கேஜ் அப்படின்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கார்டு பேக்கேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ என்கிட்ட ஸ்டோரேஜில் ஒரு இது இருக்குது, லக்கி பியர் கார்டு இருக்குது. அதை ட்ரான்ஸ்ஃபர் டு மை மைன் அப்படி கொடுத்து மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். முன்ன என்கிட்ட 19 இருந்துச்சு, இப்போ 20 லக்கி பி இதாக வந்திருக்கு. அப்புறம் 20 வந்துருச்சு அப்படின்னா டைமண்ட் கேன் மீ ஓப்பன் அட்வான்ஸ் மைன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2.7 சம்திங் அப்படி வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். அது அடுத்தது மீயே போனீங்க அப்படின்னா பேக்கேஜ் இது பிரச்சனை இல்லை. அடுத்தது எப்படி நம்ம இதில் இன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா இன்வைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் லிங்க் அப்படின்னு இருக்கும். அதை ஜென்ரேட் லிங்க் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிக்கலாம். ஸோ அனுப்பி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஆப் ஒர்க் ஆகுது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் அதில் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப 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 ஈஸியான ஆப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நீங்கள் நல்லாவும் ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ இது இப்போ தான் ஸ்டார்டிங் வந்திருக்கு, இதில் நல்லாவும் ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். இது வரைக்குமே நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸாக ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் இன்வெர்ட் அதிகமாக நான் கொண்டு வந்தேன், அதனால் எனக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாகவே கிடச்சிது. ஸோ அது மாதிரி நீங்களும் இதில் அதாவது இதில் நீங்களும் இதில் நீங்கள் இது பண்ணீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் கொஞ்சம் அதாவது சைடு இன்கம் கொஞ்சம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு நாளைக்கே 100ங்கிறது எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இதில் ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். இது யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், இல்லை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்திருக்கு அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.